ஏன்னா அந்த அளவுக்கு அவ மேல பாசம் வச்சிருக்கோம். அவளுக்கும் எங்க மேல நிறைய பாசம் இருக்கு. என் பொண்ணு ரஞ்சினிய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்தவித தகுதியுமே கிடையாது. அம்மா போங்க போங்க, உருங்க உருங்க, கொட்டுங்க, பாசத்தை கொட்டி ஊத்துங்க. ரஞ்சினி வந்துட்டியம்மா? என்னக்கா நீ எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? மொபைல் எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற? அக்கா, உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்ததால நீ வருத்தப்பட்டு எங்கேயோ போயிட்டியோ நான் பயந்துட்டேன். நீ இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி போயிடுச்சுக்கா. எங்களை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. உன்னால போக முடியாதுன்னு எனக்கு தெரியும்க்கா. நீ போக மாட்டேல்ல? என்ன போனாதான் வீடு நல்லா இருக்குமே. 2-3 வருஷமா ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு கொடுத்தீங்கிறதுக்காக ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இப்ப இந்த கஸ்டமர்ஸ் வேலைக்கும் உழ வச்சாச்சு. இனிமே இந்த வீட்டுல உழ கொதிக்கணும்னா அதுக்கு ஏன் தயவு தேவைப்படுது. இந்த வீட்டுக்கு 30,000 அட்வான்ஸ் நான் தான் கொடுத்துருக்கேன் தெரியுமில. நான் மட்டும் இல்லைன்னா இவ அனாதையா நின்று இருப்பா. யோ, அப்பனாச்சேன்னு பாக்குறேன். பெத்த பொண்ண போய் அனாதைங்கிற என்ன மனுஷன் நீ? கார்த்திக், நீ சும்மா இரு. அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் இல்லைன்னா நான் அனாதையா தான் இருந்திருப்பேன். ரஞ்சினி, என்னம்மா பேசுற? நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் உன் வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரக்கூடாதுமா. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. போமா, போய் முகம் கழுவிட்டு வாமா. நான் பால் காய்ச்சறதுக்கு ரெடி பண்றேமா. போமா, நீ வா. நான் போய் அந்த சாமி படத்தெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அம்மா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. கடைசியில எந்த வீட்டுமே அப்பக்காரன் இப்படி அனாதையா படிக்கட்டு வர நிக்க வேண்டியதான். அதை முடிச்சிட்டு நான் உடனே கிளம்பி வந்துடுறேம்மா. இங்க வேலை பாக்குறேன் அங்க வேலை பாக்குறேன்னு சொல்லி சிங்கப்பூர்ல வேலை பார்த்தது போதுமாமா? நாளைக்கே நீ புறப்பட்டு இங்க வர, இல்லனா ஏன் ஆளுங்க ஒன்ன தேடிட்டு சிங்கப்பூருக்கு வந்துருவாங்க. சந்திரா, நான் என்ன சொல்றேன்? எதுவும் சொல்ல வேண்டாம். போன வை. குட், வெரி குட். நோ கரெக்ஷன்ஸ் அட் ஆல். இமிடியேட்டா வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. I don't want to delay this project anymore. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம ஐடிக்காக உடனே உருவாக்குனா பணத்தை குவிச்சிடலாம்ல. இருக்கிற இடத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா கட்ட முடியுமோ கட்டிடலாம். ஆனா இன்னும் நிறைய இடம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்லக்கா. இடம் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த சுபினிக்கு போன் பண்ணி உடனடியா இங்க வர சொல்லு. நல்லா இருக்கியாப்பா? வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டதா சொல்லு. அப்பா எங்கே கல்யாணத்துக்கு போனார வந்துட்டாரா? என்கிட்ட வந்துட்டு இல்லை, எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு கொடுக்குறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாத. சொல்றது புரியுதா? போன்ல யாரு? நம்பரை பார்த்தா சந்திரமதி தம்பி மாதிரி தெரியுது. கொடு. ஹலோ. நான் சந்திரமதி தம்பி செல்வம் பேசுறேன். சுப்புனி இல்லைங்களா? இல்லைங்களே தம்பி. அவர்கிட்ட நான் பேசணுமே. என்ன விஷயம்னு சொல்லு தம்பி. இல்ல, சுப்புனி அக்கா பார்க்கணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் வர சொல்லுங்க. உங்க அக்கா அவரை பார்க்கணும்னா இங்க வர சொல்லு. அவரெல்லாம் அங்கே வர மாட்டார். டேய், யாருக்கிட்ட பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியாடா? ஏய், நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதாடா? முதல்ல போன் உங்க அக்காட்ட கொடு. அக்கா, நீ பேசுங்க. ஹலோ அம்மா, சந்திரமதி அம்மா வணக்கம். நான் தான் லோகு பேசுறேன். ஏதோ சுப்புனிய பார்க்க அங்கே வர சொன்னீங்களாமே. பொதுவா உங்களுக்கு லாபம் வர்ற விஷயம்னா நீங்க தான் அவங்கள போய் பார்க்கணும். வீட்டுல உக்காந்துக்கிட்டு உருட்டி மிரட்டுறதுக்கு நீங்க ஒன்னும் மகாராணியும் இல்ல, நானும் சுப்பினியும் உங்களுக்கு அடிமையும் இல்ல. பொம்பளையாச்சேன்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு தடவை சுப்பினியை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அந்த மரியாதையை நீங்க காப்பாத்திக்க வேண்டாமா? அதனால சந்திரமதி, நீ என்ன பண்றேன்னா அப்படியே 1000 ஏக்கரு 1000 ஏக்கரு 1000 ஏக்கர்னு சொல்லிக்கிட்டே நேர இங்க என் இடத்துக்கு நீ வர்ற. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்து.
அது சரிப்படலைன்னா வீசி தீர்த்துக்கலாம். அதுவும் நீ விருப்பப்பட்டா. சரியா சந்திரமதி? ஓகேவா? வந்து சேரு. போனை வச்சிரட்டுமா? டேய், போன புடி. சுப்பினி அவ அங்க வர சொன்னா நான் அவளை இங்க நம்ம இடத்துக்கு அவளை வர சொல்லியிருக்கேன். இங்க வச்சு பேசிக்க. உன்ன மாதிரி பல வேற சாச்சிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உனக்கு அந்த 1000 ஏக்கர் எல்லாம் வேண்டாம். 6 அடி இருந்தா போதும். இந்த சந்திரமதிய திரும்பி பார்க்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா நீ சீண்டி பார்த்துட்ட. வரண்டா, வந்து உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இல்ல நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயோட அன்புதான் சிறந்தது. ஆஹா, இல்ல நான் இததான் பேச போறேன். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதா இல்ல. ஆமா, நான் தான் வின் பண்ண போறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நீ இப்ப போன வேடி, நான் அப்புறமா பேசுறேன். எப்ப பார்த்தாலும் சண்டை தானே உனக்கு? இல்லக்கா, நாளைக்கு காலேஜ்ல ஒரு பட்டிமன்றம், அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசா குடி வந்த வீடு நல்லாதான் இருக்கு. பழைய வீட்டை விட 2000 ரூபாய் அதிகமா கொடுக்கறோமே, அதனாலதான் நல்லா இருக்கு. எப்பக்கா வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். ஆமா, என்னமோ அர்ஜென்ட்டா வர சொன்ன? இருங்கக்கா சொல்றேன். முதல்ல காஃபி குடிங்க. ஐயோ வேணா நீங்க ரஞ்சினி. இருக்கக்கா, மீன நீ பேசிட்டு இரு. சரிக்கா. காஃபி குடிச்சு குடிச்சே குண்டா போற. அக்கா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். நீங்க டீச்சர் தானே? என்னடி உனக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? அது இல்லக்கா, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். சரி, கேளு. பெத்த தாயோட அன்பு சிறந்ததா, வளர்ப்பு தாயோட அன்பு சிறந்ததா? திடீர்னு ஏன் இப்படி ஒரு கேள்வி? அதுக்கு இல்லக்கா, காலேஜ்ல பட்டிமன்றம்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன டாபிக் தெரியுமா? கிருஷ்ணன் மேல அன்பு செலுத்துறதுல பெத்த தாயோட அன்பு பெருசா இல்ல வளர்ப்பு தாயோட அன்பு பெருசாங்கிறது தான். இதை ஏன் கேக்குறேன்னா, ஒருத்தவங்க பெத்ததோட தாயோட கடமை முடிஞ்சு போச்சு. ஆனா அவனை மார்பிலையும் தோல்லையும் போட்டு வளர்த்த யசோதாவோட அன்பு தானே பெருசா இருக்க முடியும். கிருஷ்ண மாதிரி ஒரு குழந்தை இருந்தா எல்லாரும் அவனுக்கு அம்மாவாக ரொம்ப ஆசைப்படுவாங்க. கம்சனை சம்ஹாரம் பண்ணதா கிருஷ்ண பகவான் அவதாரமே எடுத்தாரு. தேவகிக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் கம்சன் அழிச்சுக்கிட்டே இருந்தான். அதான் கிருஷ்ணன் பிறந்ததும் அந்த குழந்தைய பிரிய தேவகி சம்மதிச்சா. ஏன்னா இந்த ஒரு குழந்தையாவது எங்கேயாவது உயிரோட வளரட்டும்னு அவ ஆசைப்பட்டா. அந்த இடத்துல பெத்த தாயோட சுயநலமில்லாத அந்த அன்பு ஜெயிச்சிச்சு. அது சிறந்த அன்பு. அதே நேரத்துல கிருஷ்ணனை யசோதா தன் உயிருக்கு உயிரா நேசிச்சு வளர்த்தா. அவன் தான் குழந்தை இல்லைங்கிற விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் கூட தன் உயிரை விட பெருசா நினைச்சு அந்த குழந்தைய வளர்த்த. சரி, அப்ப 2 பேர்ல யாரு உயர்ந்தவங்க? யசோதாவா இல்ல தேவகியா? புரியல. உனக்கு 2 கண்ணுல எந்த கண்ணு வசதி? உன்னோட வலது கண்ணா இல்ல இடது கண்ணா? 2 கண்ணும் தான். அது போலதான் தேவகியும் உயர்ந்தவ, யசோதாவும் உயர்ந்தவ. அதே மாதிரி கண்கள் 2 இருந்தாலும் பாக்குற விஷயம் ஒண்ணுதான். அதே போல வளர்ப்பு தாயி பெத்த தாயின் 2 பேர் இருந்தாலும் அவங்க காட்டின அன்பு ஒண்ணுதானே. ஆமா. தேவகி கிருஷ்ணரை தன் வயித்துல சுமந்தவனா, யசோதா அவனை நெஞ்சிலேயே சுமந்தவன். பெத்த தாய் இல்லைங்கிறதுக்காக யசோதாவை கிருஷ்ணன் ஒருபோதும் வெறுத்ததில்லை. தான் அம்மா அப்பாவை சிறையில தள்ளி கொடுமைப்படுத்தின அந்த கம்சனை கிருஷ்ணன் கொன்னது பெத்த தாய்க்கே அவன் செஞ்ச நன்றி கடன். அது மட்டும் இல்ல, தன்னை வளர்த்த தாய்க்கும் எந்த தீங்கும் வராம பாத்துக்கிட்டான். அது வளர்ப்பு தாய்க்கு அவன் செலுத்தின நன்றி கடன். ஒரு மலையை சுமக்கிற சக்தியை கூட ஒரு தாயினால தன் பிள்ளைக்கு கொடுக்க முடியும். கோவர்தனகிரிய தன் சுண்டு விரலால சுமந்தாரு கிருஷ்ணர். அந்த சக்தியை அவருக்கு யார் கொடுத்தது? அவருடைய வளர்ப்பு தாய் தான். ஒரு பிள்ளையோட முக்கியமான கடமையில முதல் கடமை என்ன தெரியுமா? தன்னை பெத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டா அதை ஏற்படுத்தினவங்களை தண்டிக்கிறது தான். அததான் தெய்வமா இருக்கிற கிருஷ்ணனும் செஞ்சான். இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா?
போ, ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். நல்லா புரிஞ்சுது. எப்படியாவது பிரைஸ் தட்டிட்டு நான் தான் வரப்போறேன். இந்தாங்க காஃபி. தேங்க்யூப்பா. என்னக்கா மீனா கிட்ட என்ன கதை சொல்லிட்டு இருந்தீங்க? வளர்ப்பு தாய் உயர்ந்தவளா இல்ல பெத்த தாய் சேர்ந்தவளான்னு சந்தேகம் கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் சந்தேகமும் தீர்ந்து போச்சுக்கா. உன் சந்தேகமா? என்ன சொல்ற நீ? அக்கா, உங்ககிட்ட பேசணும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டணும். குழம்பி கிடக்கிற என் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும் தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். என்ன நீ வேலையில இருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? அதை பத்தி கவலைப்பட்டது உண்மைதாங்க. ஆனா இருகொடுகள் தத்துவம் மாதிரி ஒரு பெரிய கவலை வந்ததும் பதவி போனது ரொம்ப சின்ன கவலையா மாறிடுச்சுக்கா. ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசரா இல்லையேங்கிறது இப்ப என்னோட பிரச்சனையே இல்லக்கா. இந்த ரஞ்சினி யாருக்காக வாழறேங்கிறது தான் என்னோட பெரிய பிரச்சனையா இருக்குக்கா. நீங்க சொன்ன கதையில வர கிருஷ்ணனோட நிலைமையும் என்னோட நிலைமையும் ஒண்ணுதான். மீனா உங்ககிட்ட கேட்ட கேள்வியதான் நானும் கேக்குறேன். வளர்ப்பு தாய் முக்கியமா, பெத்த தாய் முக்கியமா? என்ன ரஞ்சினி, என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கே தெரியாத என் வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரை என் அம்மா நினைச்சிட்டு இருக்கேனோ அவங்க என் அம்மா இல்ல. யாரை என் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கேனோ அவர் என் அப்பா இல்ல. யாரை என் தம்பியா தங்கச்சியா நினைச்சிட்டு இருக்கேனோ அவங்க என் தம்பி தங்கச்சியே இல்ல. என் வாழ்க்கைங்கிற நாடகத்துல அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கச்சியா நடிக்க வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அது நேத்துதான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ நீ சாரதாமாவோட பொண்ணு இல்லையா? அப்படின்னா நீ யார் ரஞ்சினி? உன் அம்மா யாரு? உங்க அப்பா யாரு? எங்க அம்மா பேரு நீலாம்பரி. இப்ப சொல்லுங்கக்கா, நான் யாருக்காக வாழறது? என்ன பெத்தவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த சந்திரமதி அழிச்சு என்ன பெத்தவளுக்காக வாழறதா, இல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன தான் பொண்ண நினைக்கிற இந்த வளர்ப்பு தாய்க்காக வாழறதா, பாசத்துக்காக வாழறதா, பழி வாங்குறதுக்காக வாழறதா? கிருஷ்ணன் ஒரு தெய்வ பிறவி. அவரால் எதையும் சமாளிக்க முடிஞ்சது. நான் ஒரு சாதாரண மனுஷி. பெத்த தாய்க்கும் வளர்ப்பு தாய்க்கும் நடுவுல திண்டாடுற நான் இப்ப என்னதாக்க பண்றது? ரஞ்சினி, உன் நிலைமையை பார்த்தா எனக்கும் வேதனையாதான் இருக்கு. என்ன கேட்டா நீ 2 பேருக்காகவும் வாழணும். உங்க அம்மாவை நிர்கதியாக்குன அந்த சந்திரமதிய நீ நிர்மூலமாக்கணும். உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கிராமங்களை நீ தத்தெடுக்கணும். அவங்க ஆசை மாதிரியே நீ நிறைய அநாத ஆசிரமங்களை கட்டணும், சேவா சங்கங்களை உருவாக்கணும். உன்னை பெற்றோருடைய ஆத்மாவை குளிர செய்யணும். அது நிச்சயமா உன்னால முடியும். அதே நேரத்துல எந்த சூழ்நிலையிலும் உன்னை வளர்த்தவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம எந்த கலங்கமும் வராம பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. சத்தியம் ஜெயிக்க போராடும் போது இந்த மாதிரி சங்கடங்கள் வரத்தான் செய்யும். போராட்டத்துல நீ தளர்ந்துடாம ஜெயிக்கணும். கோடீஸ்வரியா பிறந்த உன்னை அநாதையாக்குன அந்த சந்திரமதிய
நீ சும்மா விடக்கூடாது. நட்புக்கு மதிப்பு கொடுத்த உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணுன அந்த சந்திரமதி அழிக்காம ஓயக்கூடாது. ரஞ்சினி, நீ எது செஞ்சாலும் உன்னோட நான் இருப்பேன். நீ எந்த வழியில போனாலும் உன் கூட நானும் வருவேன். இது சத்தியம். தர்மத்துக்கு நடந்த பாரத போர் மாதிரிதான் நீ போராட போற இந்த யுத்தம் நிச்சயம் ஜெயம் உனக்கு தான் ரஞ்சினி. நீ கவலையப்படாத.